ருத்ரவரம் அப்படிங்கிற ஒரு மலைக்கு மேல இருந்துச்சு. அந்த ஊர்ல ராகவையா அப்படிங்கிற வயசானவர் இருந்தாரு. அவருக்குன்னு யாரும் இல்ல. அந்த ஊர்கோவில தான் படுத்து தூங்குவாரு. யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாரு. சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பூஜனுங்க எல்லாரும் அந்த வயசானவரை அப்பாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் ரவி அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் பட்டணத்துல படிச்சுட்டு வந்த பையன். அரசியல்ல சேர்ந்து ஒரு பெரிய தலைவனா ஆகணும், அவனுடைய பேரு ஊர் முழுக்க ரொம்ப பிரபலமாகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஊர் பஞ்சாயத்துல உக்காந்துக்கிட்டு ரவி அவனுடைய நண்பன் கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். அங்க பக்கத்துல தான் ராகவையா தொடப்பத்தை எடுத்து பெருக்கிக்கிட்டு இருந்தாரு. அப்ப ரவி அவன் நண்பன் கிட்ட, டே சங்கர், பார்த்துக்கிட்டே இரு. அடுத்த எலெக்ஷன்ல நான் நிற்க தான் போறேன். நம்ம ஊரோட தலையெழுத்தை மாற்ற போறேன். சுற்றி இருக்கிற அத்தனை ஊருக்காரங்களும் என் பேரை கேட்டா நமக்கு இப்படி ஒரு தலைவன் இல்லையேன்னு வருந்தணும். டே ரவி, நீ நல்லா படித்தவன், உனக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் தலைவன் ஆகணும்னா ஜனங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணுமே. அதில் என்னடா இருக்கு? எல்லாருக்கிட்டேயும் 4 வார்த்தை நல்லபடியாக பேசுகிறேன், ஊருக்கு 4 விஷயம் நல்லதா செய்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு தலைவன் தான் வேணும்னு ஊருக்காரங்க சொல்ல போறாங்க. அப்படி செய்யறது சுலபந்தானே? அதை கேட்ட ராகவையா மெதுவா சிரிச்சுக்கிட்டு அவருடைய வேலைய அவரு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதை பார்த்து ரவிக்கு கோவம் வந்துச்சு. உடனே ரவி ராகவையா கிட்ட வந்து, என்ன ராகவையா, நம்ம ஊருக்கு நல்லது பண்றத பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தா நீங்க கேட்டு சிரிக்கிறீங்களே. என்ன நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பாவா இருக்கு? அப்போ ராகவையா எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியா, ஐயோ இல்லப்பா, உன்ன மாதிரி படிச்சவங்க ஊருக்கு நல்லது பண்ண வந்தா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா உண்மையான தலைவன் எப்படி யோசிப்பான்னா, அவன் பேரை பிரபலமாக்குறத விட ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு தான் யோசிப்பான்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. அது கேட்டு ரவி கிண்டலாம், தங்க இடம் இல்ல, சாப்பிட சாப்பாடும் இல்ல, நீயே பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருக்க. நீ எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு உன்னோட பேரு தெரியும்னு நினைக்கிற? உனக்கே பொழைக்க தெரியல, நீ எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? என் பேரு தெரியலனா என்னப்பா? நான் செய்யற உதவி 4 பேருக்கு போய் சேர்ந்தா அதுவே போதுமே. போதும் போதும், நிப்பாட்றியா? என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட வேலையை நீ போய் பாரு. நான் தலைவனானதுக்கப்புறம் உன்ன மாதிரி சோம்பேறிக்கெல்லாம் வேலை போட்டு கொடுக்கறேன். ரவி சொன்னது கேட்டு சங்கர் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ராகவையா மட்டும் எதுவும் சொல்லாம அவருடைய வேலையை முடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டாரு. 2 நாளுக்கு அப்புறமா ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருப்பாச்சு. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. ரேடியோல புயல் வரப்போகுதுன்னு செய்தி வந்துச்சு. அன்னைக்கு காலையில மெதுவா பெய்ய ஆரம்பிச்ச அந்த மழை ராத்திரி ரொம்ப அதிகமாச்சு. ருத்ரவரம் ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியோட அணைக்கட்டு உடைஞ்சதுன்னா அந்த ஊரு முழுகி போயிடும். அன்னைக்கு ராத்திரி அந்த ஊரோட தலைவர் அப்புறம் ஊரை சேர்ந்த சில பேர் அவருடைய வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க ரவியும் நின்னுக்கிட்டு இருந்தான். வெளியில இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான மழை. தலைவர் ஆகாயத்தை பார்த்து ரொம்பவும் கவலையா, என்னடா இது, இந்த மழை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியலையே. என்னோட வேலைக்காரன் ஏரிய போய் பார்த்துட்டு தான் வந்தான். ஆனா உடையிற மாதிரி இருக்கான். ஆனா மட்டும் உடைஞ்சா மொத்த தண்ணியும் ஊருக்குள்ள தான் இருக்கும். என்ன பண்றது? அப்போ ரவி அதை கேட்டு, தலைவர் ஐயா, எதுக்கு இவ்வளோ யோசனை? நம்ம ஊர் அணைக்கட்டு நல்லா தான் இருக்கு. போன வருஷம் தானே நாம் அதை சரி பண்ணோம், கவலைப்படாதீங்க. அப்படி அலட்சியமா இருக்க முடியாது ரவி. அந்த அணை இருக்கிற மண் ரொம்ப பலவீனமா இருக்கு. எப்ப வேணும்னாலும் அணை உடைய வாய்ப்பும் இருக்கு. இப்போதைக்கு அணைக்கட்டு எப்படி இருக்குன்னு ஒருத்தர் போய் பார்க்கணும். யாராவது போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தலைவர் சொன்னதை கேட்டு எல்லாருமே இன்னொருத்தவங்க முகத்தை பார்த்தாங்க. ஏன்னா இப்படி பெய்யற மழையில இருட்டுல பாம்பு தேளுமா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஏரி பக்கத்துல போகணும்னா எல்லாருக்குமே பயந்தான். அப்போ சங்கர் தயக்கமா, ஐயா, ஏற்கனவே மழை பெஞ்சி ஊரெல்லாம் தண்ணியா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு. இப்படி மழை பெய்கிற நேரத்தில் அங்கே போகிறது ஆபத்து இல்லைங்களா? ரவி, நீ வயசு பையன், இந்த ஊருக்கே தலைவனாகணும்னு ஆசைப்படுற. நீ உன் நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த அணைக்கட்டுக்கு போய் எப்படி இருக்குன்னு ஏன் பார்க்கக்கூடாது? தேவைப்பட்டா மணல் மூட்டைங்களையும் கொண்டு போய் போட்டுடுங்க. அதை கேட்டதும் ரவி கொஞ்சம் தடுமாறி, என்னது, நானா? அதுவும் இந்த நேரத்தில் கரண்ட் வேற இருக்காது. எங்கள் அப்பா ஏற்கனவே எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னால் முடியாது. கரண்ட் ஒயரெல்லாம் அருந்து வேற விழுந்திருக்கும். நான் காலையில் போய் பார்த்துக்கிறேன்.
காலையில் போய் பார்க்கறதுக்குள்ள ஊர் மூழ்கி போயிட்டா என்ன பண்ணுவ? தலைவனாகணுங்கிறவனுக்கு தைரியமும் வேணுமே. ரவி தலை குனிஞ்சே நின்னுக்கிட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுது. பெருமையா பேசின அந்த வாய் இப்போ அடங்கி இருந்துச்சு. நடுராத்திரி தாண்டுச்சு. மழை இன்னும் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கரண்ட் இல்ல. அப்பப்ப வர மின்னலோட வெளிச்சம் தான் தெரிஞ்சுது. அதே நேரத்துல ராகவையா கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய மனசுல ஏதோ ஒரு குழப்பம். மழை இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்கே, ஏரியோட நிலைமை எப்படி இருக்கும்? ஊஜனங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு நொடி அவரு தைரியமா எழுந்திருச்சு நின்னாரு. கையில ஒரு குச்சியும் இன்னொரு கையில ஒரு விளக்கையும் எடுத்துக்கிட்டாரு. இப்போதைக்கு இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல. ஆனா வேற உடையிற நிலைமையில இருக்குமோ என்னமோ. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு ஆபத்தில் இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்கார்றது தப்பு. ராகவையா அந்த வயசுலயும் அந்த குளிரையும் அந்த மழையையும் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏரியை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. போற வழி முழுக்க சேரு அவர் காலை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எப்படியே கஷ்டப்பட்டு அவர் அந்த மழையில நினைச்சுக்கிட்டு ஏரி பக்கமா வந்தாரு. அங்க போய் பார்க்கும்போது ஏரியோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அணையோட பக்கத்துல இருக்கிற மண்ணு சரிஞ்சு போய் தண்ணி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. அது பார்க்க சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா அப்படியே விட்டுட்டா அந்த அணை முழுசா ஒடிஞ்சு போய் மொத்த தண்ணியும் ஊருக்குள்ள தான் வரும். அதை பார்த்து ராகவையா ரொம்ப குழப்பமா, ஐயோயோ, ஆபத்து வந்துடுச்சே. ஊருக்குள்ள போய் யாரையாவது உதவிக்கு கூப்பிடலானா? அதுக்குள்ள இது பெருசாயிடும் போலையே. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ராகவையா சுத்தி பார்த்தாரு. ஏற்கனவே அந்த அணையை சரி பண்றதுக்காக மணலும் அதே மாதிரி கோணி பையங்களையும் கொண்டு வந்து அங்க வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கோணி பையில மண்ணை நிரப்புறதுக்கு அங்க ஆட்கள் இல்ல, எந்த ஒரு பொருளும் இல்ல. ஆனா ராகவையா கொஞ்சம் கூட தயங்கவே இல்ல. அவருடைய கையாலேயே மணலை எடுத்து அந்த பையில நிரப்புனாரு. அப்படி மணல் நெரிச்சு அந்த கோணி மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் அணை ஒடிகிற இடத்துல போட்டுக்கிட்டு இருந்தாரு. பாவம், அவருக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம்தான். இன்னும் கொஞ்சம் மூட்டையை கொண்டு போய் போட்டுட்டா தண்ணி நின்றுடும். பொறுத்துக்கோ ராகவையா, ஊருக்காக இதை உன்னால செய்ய முடியும். பாவம், ரொம்பவும் வயசான ஒருத்தர். மழை சோன்னு பேஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கால் வலிச்சாலும் இடுப்பு வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த மணலை கோணிப்பையில நிரப்பி அந்த மணல் மூட்டையை கொண்டு போய் தண்ணி உள்ள வராத மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி ராத்திரி முழுக்க அவரு கஷ்டப்பட்டு அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் விடிய காலையில மழை கொஞ்சம் குறைஞ்சுது. ராகவையா மணல் மூட்டையை கொண்டு வந்து போட்டதுனால தண்ணியும் அணைக்கட்டு உடைச்சுக்கிட்டு வெளியில வரல. எப்படியோ கஷ்டப்பட்டு தண்ணி வராம அவரு தடுத்துட்டாரு. ஆனா அவருடைய உடம்புல இருக்கிற சத்து எல்லாமே போயிடுச்சு. ராகவையா கவலையா ஆகாயத்தை பார்த்து, அப்பாடா, எப்படியோ தண்ணியை தடுத்து நிறுத்தியாச்சு. இனி ஊருக்கு ஆபத்து இல்லை. உடனே இங்கிருந்து போகணும். யாராவது வந்து என்னை பார்த்தா என்னை புகழ்ந்து பேசுவாங்க. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராகவையா அந்த மலையில யாரும் பாக்குறதுக்கு முன்னாடியே போய் கோவில் வாசல்ல அந்த ஈர துணியோடவே அவரு படுத்து தூங்கிட்டாரு. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ஊரோட தலைவர் வீட்டுல ரவி, சங்கர், ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்தாங்க. எல்லாரும் ஏறிக்கிட்டு போனாங்க. அணை உடைஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்து வந்தவங்களுக்கு அங்க ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருந்த காட்சியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எந்த இடத்துல அணையிலிருந்து நீர் வந்துகிட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல மணல் மூட்டையை வச்சு தண்ணி வராத அளவுக்கு யாரோ அந்த தண்ணிய தடுத்து வச்சிருந்தாங்க. அதை பார்த்து தலைவர் ரொம்பவும் ஆச்சரியமா, என்ன இது, ராத்திரி ஏறிக்கிட்ட யாரும் வரலையே. அப்படி இருக்கும்போது இந்த மணல் மூட்டைங்களை யாரு கொண்டு வந்து போட்டது? ரவி அந்த மூட்டைகளை பார்த்து, தலைவரையா, ராத்திரி முழுக்க யாரோ இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க காலடி தடம் அப்படியே தெரியுது. மணலை கையால் ஆள்னதும் தெரியுது. யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கடவுள் தான் வந்து நம்ம ஊரை காப்பாற்றி இருக்காரு. இல்லைனா இந்த புயல் காத்துல ஒத்த மனுஷனால இவ்வளவு செய்ய முடியுமா? கடவுளோ மனுஷனோ, ஆனா தைரியசாலி. உயிரை பணையம் வச்சு நம்ம ஊரை காப்பாத்தினவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ரவியோட பார்வையில ஒரு பொருள் கண்ணுல பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு சாதாரண பழைய துண்டோட ஒரு பகுதி மட்டும்தான். மூட்டையை அடுக்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த துண்டு அதுல மாட்டி கிழிஞ்சு போயிருந்துச்சு. ரவி அந்த துண்டை எடுத்துட்டு வந்து, இந்த துண்டு இதை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல.
இது நம்ம ஊரை சேர்ந்தவங்களோடது தான். டே ரவி, இது அந்த கோவில்ல இருக்கிற வயசான ராகவையாவோடது தானே? அவர் தான் இந்த துண்டை எப்பவும் தோல்ல போட்டுக்கிட்டு இருப்பாரு. நேத்து கூட இந்த துண்டு தானே போட்டிருந்தாரு. ரவியால அதை நம்ப முடியல. ம், ராகவையாவா? அந்த கிழவனா? குச்சி இல்லாம அவரால் நடக்கவே முடியாது. அவரு ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு அணைக்கட்டை பாதுகாத்திருப்பாரா? சரி வாங்க, கோவில்கிட்ட போய் பார்க்கலாம். உண்மையிலேயே அவர் தான் செஞ்சாரான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து உடனே அந்த கோவில் கிட்ட போனாங்க. கோவில்ல ஒரு மூலையில பாவம் ராகவையா சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு உடம்பு அனலா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய துணியெல்லாம் ஒரே சேரா இருந்துச்சு. அவருடைய கையு காலு எல்லா இடத்துலயும் ஒரு ரத்தமா இருந்துச்சு. உடனே தலைவர் பக்கத்துல போய் ராகவையாவை தட்டி எழுப்பினாரு. ராகவையா, ராகவையா, எழுந்துறீங்க. ராகவையா கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து எல்லாரையும் பார்த்து, என்னாச்சுங்க ஐயா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எதுக்காக எல்லாரும் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? ரவி கண்ணுல கண்ணீரோட ராகவையா காலுக்கிட்ட போய் உக்காந்து, நீங்க தப்பு பண்ணல தாத்தா, உதவி பண்ணியிருக்கீங்க. நேத்து அணைக்கட்டு உடையிற நிலையில நீங்க தானே அங்க போய் பாதுகாப்புக்கு எல்லாத்தையும் செஞ்சீங்க. அந்த புயல்ல மழையில எப்படி செஞ்சீங்க தாத்தா? அப்போ ராகவையா சிரிச்சுக்கிட்டே, ஊருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் செஞ்சேன். எனக்கு என்ன, நான் ஏற்கனவே காஞ்சி போன இலை தான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மரத்தை விட்டு உதிரதான் போறேன். ஆனா நீங்க எல்லாரும் பச்சை பசேல்னு இருக்கிற இலைங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சின்ன உதவியை செஞ்சேன். சின்ன உதவியா? இது சின்ன உதவி இல்ல தாத்தா. நாங்கெல்லாம் வயசு பசங்க தான். ஆனா நாங்களே பயந்து வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு வயசாகியும் நீ எங்களுக்காக உதவி பண்ணியிருக்க. உன்னை பத்தி தெரியாம நான் எத்தனையோ நாள் கிண்டல் பண்ணியிருக்கேன். நீ எதுக்கும் வேலைக்காக மாட்டேன்னு தப்பு தப்பா பேசியிருக்கேன். நான் சொன்னதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு தாத்தா. அப்போ ஊர் தலைவர் கையெடுத்து கும்பிட்டு, ராகவையா, எங்க எல்லாருக்கும் நீ தான் கடவுள். இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறோமோ? ஐயோ, எதுக்கு ஐயா இதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் இந்த ஊரை சேர்ந்தவன் தானே. இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு எனக்கும் எண்ணம் இருக்குமே. ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. மறுபடியும் அந்த அணைக்கட்டை சரி பண்ணுங்க. அடுத்த தடவை யாரும் அணைய நினைச்சு பயப்படக்கூடாது. கண்டிப்பா தாத்தா. ஒரு தலைவனா எப்படி இருக்கணும்னு நீ இன்னைக்கு எனக்கு கத்து கொடுத்துட்ட. இனிமே நான் அப்படிதான் இருப்பேன். இனிமே எனக்கு நீ தான் குரு. நீ சொல்ற வழியில நான் நிச்சயமா நிறைய வேலைங்களை செய்வேன். பூஜனங்க எல்லாருமே ராகவையா செஞ்ச உதவிக்கு அவரை பார்த்து கைத்தட்டி பாராட்டினாங்க. ஆனா ராகவையா மட்டும் அந்த பாராட்டு அவர் காதுலயே விழாத மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரியும், உண்மையான வீரன் கைத்தட்டலை எதிர்பார்க்க மாட்டான். அவன் ஊருக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்கிறது. அன்னையில இருந்து ரவி அவனுடைய திமிரை எல்லாத்தையும் விட்டு கணத்துல இறங்கி ஊருக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிச்சான். ராகவையா செஞ்ச தியாகம் அந்த ஊரோட சரித்திரத்துல நிரந்தரமா நின்னுடுச்சு.